Hey guys, welcome back to channel. Hope you all are doing good. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொண்டக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க. அதுவும் சப்பாத்திக்கு இந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக யூ மஸ்ட் ட்ரைன்னு தாங்க சொல்லுவேன். கறி குழம்பையே மிஞ்சக்கூடிய சென்னா மசாலா தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இந்த சென்னா மசாலா பண்ணுறதுக்காக கொண்டக்கடலையே ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு பிறகு தண்ணி இல்லாமல் குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல்லு பூண்டு, கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ரஃப்பாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பிறகு அதே மிக்ஸி ஜார்லேயே ஒரே ஒரு தக்காளி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கூடவே 10 கேஷ்நட் சேர்த்து இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் நல்லா சூடானதும் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போய் நல்லா இந்த மாதிரி வதங்கி வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆர் கரம் மசாலா சேர்த்து இந்த மசாலாயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மசாலாஸ் எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வேக வச்சுருக்க கொண்டக்கடலை இது கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணீரை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. கூடவே உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போவே சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட சன்னா மசாலா எவ்வளோ திக் கன்சிஸ்டியாக வந்திருக்கு. கடைசியாக கார்னிஷிங்காக மல்லி இலையை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சன்னா மசாலா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த சன்னா மசாலா உண்மையிலே கறி குழம்பை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.